சசிகலான்னு ஒருத்தங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க, முதலமைச்சர் பண்ணாங்க. முதுகுல குத்துனேன். ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் கூட இருந்தாரு. 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. அவரு கூட இருந்தார், ஒருங்கிணைப்பாளர்னு ஒத்துக்கிட்டேன். அவரை மேல வச்சு பக்கத்துல இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை முதுகுல குத்துனேன். அவர்தான் என்ன கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாரு. அங்க ஒரு குத்து குத்துனேன், துரோகம் பண்ணேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கேள்விக்கும் சீராறும் மதனமென இப்படின்னு பாடுவாங்கல்ல, அது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி காலையில எழுந்தா திமுகவை தூக்கி எறிய வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க சட்டம் ஒழுங்குனீங்கன்னா இந்தியா சரித்திரத்திலே கிடையாது. தமிழ்நாட்டுல எப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. அனுமதி தராம ஒரு பேரணி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எல்லாம் உங்களுக்கு பெரிய பேரணியா புரட்சியா வெடிக்க போகுது. அந்த அளவுக்கு போகுது. கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கவங்க பயந்துகிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க தூத்துக்குடியிலன்ற செய்தியில ஒரு முதலமைச்சருக்கு ஒரு டிஜிபி கொடுத்திருக்க மாட்டாரா, நோட் போட்டிருக்க மாட்டாரா? டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரோம் தீப்பற்றி எரியும் பொழுது அதனுடைய மன்னன் நீரோ பிடில் வாசிட்டு இருந்தானா, அது மாதிரி எங்கேயோ உட்காந்து ஏதாவது தின்னுகிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அப்புறமா எனக்கு டிவியில பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் திருமாவளவன் அந்த கூட்டணியில பயணம் செய்தார்கள். அவரை பார்த்து அவர் பிரிஞ்சு போனப்ப கூட அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, மறக்க முடியாத வார்த்தை, தொடர் திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க, அன்பு சகோதரர் திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க. அவரை போய் கூட்டணிக்கு வரணும்னா எங்க கட்சி விஷயத்துல நீங்க நான் தலையிடுறீங்க, அப்புறம் எப்படி அவர் வருவாரு? அப்புறம் தேவையில்லாம தோழர்கள்ட்ட போய் தகராறு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில போய் கண்ணா பின்னான்னு தகராறு. அந்த தகராறு ஏன் வருகிறது? கம்யூனிஸ்ட்காரங்க திருப்பி உனக்கு என்ன அரசியல் தெரியும், உட்காரியா கீழன்னு. பணம் இல்ல பழனிசாமி கிட்டனா வீட்டுல 10 பேர் இருக்க மாட்டான், 10 பேர், அதுல ஒண்ணு கூட குறையாது. ஏன்னா அந்த வீடு கூட்டுறவங்க, தண்ணி எடுத்துட்டு வர்றவங்க, சமைக்கிறவங்க, இப்படிதான் 10 பேர் இருப்பாங்களே தவிர கட்சிக்காரன் இந்த பணம் இல்ல பழனிசாமிட்டுனா ஒருத்தர் கூட திரும்பி வர மாட்டாங்க. பணத்துக்காக அலைகிற கூட்டம் அது. நீங்க மோடியை எடப்பாடி சந்திக்க போகிறார். இன்னும் ரஷ்ய அதிபர் புதினை மோடி சந்திக்க போகிறார். அவருக்கு அதே வேலைதான் மோடிக்கு, உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் இருக்காரு, மீதி நாள்லாம் ஃபாரின்ல தான் இருக்காரு. மோடிய எடப்பாடி பாக்குறது, எடப்பாடி பழனிசாமிய மோடி பாக்குறது ஒரு விஷயமாக்கி சொல்ற விஷயம். அவர் பாட்டுக்கு வர்றாரு, எங்கேயோ ஒரு போவாரு, இப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போவாரு. அதுக்குள்ள 15 நியூஸ் போகும். காலையில் தனியாக பேசுகிறார்கள், மாலையில் சந்தித்து பேசுகிறார்கள், ஒரே படுக்கையில் பேசுகிறார்கள், ஒரே நாற்காலியில் அமர்கிறார்கள். ஐயோ ஐயோ, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பொய்யை பேசுகின்ற ஒரு ஒரு கோயாபல்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்க பழனிசாமி. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. அவருக்கும் புரியல, இருக்கவனும் புரியல. ஏதாவது நீங்க கூர்ந்து அவரை கவனிச்சீங்கன்னா கீழ்ப்பாக்கத்துக்கு போக வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனிதரை. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு புகழேந்தி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், தமிழுக்கும் வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாக ஒவ்வொரு கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார். ஒற்றை கருத்துடைய கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும், அப்போதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாராருக்கெல்லாம் அழைப்பு விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அப்பட்டமாக மறுக்கிறார்கள். இப்ப திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் ஒரு தீங்கை வைத்து எப்படி ஒரு தீங்கை நான் அழிக்க முடியும். திரு விஜய் அவர்கள் சொல்றார் என் தலைமையில் கூட்டணி என்று சொல்கிறார். இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது முதல்ல ஒத்தை கருத்தை உடையவர்கள்னா என்ன அர்த்தம்? திமுகவை தோற்கடிப்பது இல்ல. ஏன் துரோகத்தை கொள்கையாக கொண்டவர்கள், துரோகம் என்பதை நிறைவேற்றி காட்டியவர்கள், துரோகத்தினுடைய வரலாற்றை படித்து அதன்படி துரோகம் செய்ய தயாராக வருபவர்கள், இது போன்ற ஒத்தை கருத்தை உடையவர்கள்னு சொல்லியிருக்கலாம்ல அவர்கள். நான் பாரு சசிகலான்னு ஒருத்தங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க, முதலமைச்சர் பண்ணாங்க, முதுகுல குத்துனேன். ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் கூட இருந்தாரு, 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. அவர் கூட இருந்தார், ஒருங்கிணைப்பாளர்னு ஒத்துக்கிட்டேன். அவரை மேல வச்சு பக்கத்துல இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரை முதுகுல குத்துனேன். அவர் தான் என்ன கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சாரு. அங்க ஒரு குத்து குத்துனேன், துரோகம் பண்ணேன், அங்க ஒரு துரோகம் பண்ணேன். ஆகவே பிஜேபிக்கும் இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், அங்க ஒரு துரோகம் பண்ணுவேன்.
அப்படி துரோகமாக முடிவெடுக்கக்கூடிய, துரோகத்தினுடைய அடிப்படைகளை கொண்ட ஒரு ஒத்தை கருத்துடைய கட்சிகள்லாம் வாங்கன்றாரு. நீங்க அது புரியாம திமுகவை தூக்கி போடணும், திமுகவை தூக்கி போடணும்னா அது இல்ல. துரோகத்தை வரவேற்கிறார். துரோகத்தை ஆதரிக்கிறவர்களை எல்லாம் ஒத்தை கருத்துடைய கட்சிகள் என்று சொல்லுகிறார். நீங்க புரிஞ்சிக்காம நீங்க திமுக தூக்கிறீங்கன்னா எதுக்காக திமுக தூக்கிறீங்க? திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்றால் காரணம் வேண்டும். உங்க துரோகத்தை அழைக்கிறார். எல்லாம் ஒன்னா சேர்ந்து துரோகம் பண்ணவங்களாம் ஒன்னா கூட வாங்க, அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு ஹக்கீம். நீங்க வந்து வேற மாதிரி. நீங்க ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டன், நீங்க ஒரு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பது தானே உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளுக்கு தானே அறைகோல் விடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது என்ன காரணம்னு சொல்லணும்ல. அண்ணாமலை பிரச்சனை சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொன்னார், முதல்ல நீங்க ஒன்ன யோசனை பண்ணணும்னா திமுக வீழ்த்தணும் தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற விஷயம் மக்கள்கிட்ட சொல்லணும். அத பழனிசாமி என்ன சொல்லணும், என்ன நம்ம செய்ய போறோம் ஆட்சிக்கு வந்தா, திமுகவை அனுப்பிச்சுட்டு எங்களுக்கு கொண்டு வாங்க ஆட்சிக்குன்னு சொல்றீங்க, அப்ப என்ன விஷயம் நம்ம வச்சிருக்கோம் கையில அப்படின்னு நீங்களும் சொல்லணும், கூட்டணியில இருக்க நாங்களும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். அப்படின்றது இது திரு அண்ணாமலையே ரொம்ப அறிவாய்ந்த ஒரு தெளிவான ஒரு நீரோட்டமாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்ல. அப்ப அதெல்லாம் சொல்லணும். சும்மா நாச்சுக்கும் திமுக தூக்கி எறியணும். ஏன்னா காலையில எழுந்த உடனே பாட்டு பாடுறதா? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கீழ் ஒழுகும் சீராறும் மதனமென இப்படின்னு பாடுவாங்கல்ல. அது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி காலையில எழுந்தா திமுகவை தூக்கி எறிய வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க சட்டம் ஒழுங்குனீங்கன்னா இந்தியா சரித்திரத்திலே கிடையாது. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. நல்லா சுடக்கூடிய ஒரு ஆளை மேல ஜீப்ல நிறுத்தி செக்கிழுத்த செம்மல் வஉசி பிறந்த மண்ணில் தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு காலி பண்ணல. அதை வந்து டிவியில பார்த்தேன்னு ஒரு முதலமைச்சர் ரொம்ப கேவலமா சொல்லல. அப்ப அவர் தானே முதலமைச்சர். இவர் என்ன சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறது? என்ன சட்டம் ஒழுங்கு? இப்ப லாக்அப் டெத் ஆச்சு, அப்பயும் லாக்அப் டெத் ஆச்சு பெனிக்ஸ் ஜெயராஜ். இப்ப இன்னொருத்தர் ஆனாருங்க. இப்ப அவர் பேர் என்ன? திமுக ஆட்சியில அஜித் குமார். என்ன வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் நவ யூ டெல் மீ? இதை விட அது கொடுமையா இருந்தது இல்ல. அஜித் குமார் ரொம்ப மோசமா கொல்லப்பட்டார். அதே மாதிரிதான் பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்பம் புள்ள 2 பேரையும் காலி பண்ணது. அப்போ ஒருத்தர் அப்ப 2 பேரு 13 பேரை ரோட்ல வச்சு சுட்டது நாய் சுடுற மாதிரி. எத்தனை சிறுபான்மை மக்கள் இதுல சொல்லுங்க. நீங்க ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர். 6-7 பேர் கிறிஸ்தவ சகோதரர்கள் செத்து போனாங்க அன்னைக்கு தூத்துக்குடியில. டிவியில பாக்குறேன்றார். ஒரு முதலமைச்சருக்கு ஊர்வலம் புறப்பட்டதுல இருந்து கிட்டத்தட்ட அங்க போர்க்களமா மாறி இருக்கு. அனுமதி தராம ஒரு பேரணி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எல்லாம் உங்களுக்கு பெரிய பேரணியா புரட்சியா வெடிக்க போகுது. அந்த அளவுக்கு போகுது. கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கவங்க பயந்துகிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி உட்காந்துருக்காங்க தூத்துக்குடியிலன்ற செய்தியெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு டிஜிபி கொடுத்துருக்க மாட்டாரா? நோட் போட்டிருக்க மாட்டாரா? டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரோம் தீப்பற்றி எரியும் பொழுது அதனுடைய மன்னன் நீரோ பிடில் வாசிட்டு இருந்தானா, அது மாதிரி எங்கேயோ உட்காந்து ஏதாவது தின்னுக்கிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அப்புறமா எனக்கு டிவியில பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஆட்சி மாற்றம் வேண்டும்னா அதை என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்லி ஆள தகுந்தவர்கள் வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன்னா இந்த இன்டர்வியூல நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயத்த. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்குவோம். அண்ணன் திருமாவளவன். சரி, அவர் ரொம்ப துடிப்பாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் நான் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவில்லை, சுதந்திரமாக புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் வழியிலே இருப்பவன், என்னுடைய கொள்கை திட்டமெல்லாம் இந்த சங்கிகளை எதிர்த்திருக்கிறது, ஆகவே அதிலே மாற்று கருத்து இல்லை, அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணம் செய்கிறேன்லாம் சொல்றேன். அவர் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னா, அவர் வரணும் அப்படின்னா அவரோட ஒரு நல்லுறவோட நீங்க போகணும். அவர் திருமாவளவனை சந்திக்க வேண்டும், பல விழாக்களில் அவரை அழைக்க வேண்டும்,
பொதுவான ஏற்பாடு செய்கின்ற கூட்டங்களில் அவரும் வர செய்ய வேண்டும். அவரோடு தனித்து பேச வேண்டும். கூட்டணிக்கு வாங்க, தயவு செஞ்சு அதிகமான இடங்களை கொடுக்கிறேன். ஆகவே நீங்களும் தந்தை பெரியாரை போற்றி, பெரியாரை விடுங்க, தெரியாது, சொல்ற ஒரு பேச்சு எடப்பாடி பழனிசாமி தெரியாது. திருமாவளவன்கிட்ட இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லணும். ஆகவே வித்தியாசம் இல்லை. திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர் தான் நீங்களும், வாங்கன்னு கூப்பிடணும். அவரை நீங்க என்ன என் கட்சியை பத்தி பேசுறதுன்னா, நீங்க என்ன என் கட்சியை பத்தி பேசுறது, எங்க கட்சி விஷயத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு யாரு திருமாவளவன் தெரியாமலேயே பேசுறிய நீ? நம்மோட கூட்டணியில் இருந்தவர் தானே திருமாவளவன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் கையை பற்றி மேடையில மேல அப்படி தூக்கி நிறுத்தி கூட்டணி ஏற்பட்ட பொழுது பக்கத்திலே அமர வைத்து பேசிக்கொண்டு அவரோடு நல்ல நட்போடு இருந்தார்கள் அம்மா அவர்கள் வாழ்த்துக்களோடு திருமாவளவன் அந்த கூட்டணியில பயணம் செய்தார்கள். அவரை பார்த்து அவர் பிரிஞ்சு போனப்ப கூட அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, மறக்க முடியாத வார்த்தை, தோழர் திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க, அன்பு சகோதரர் திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க. அவரை போய் கூட்டணிக்கு வரணும்னா எங்க கட்சி விஷயத்துல நீங்க நான் தலையிடுறீங்க, அப்புறம் எப்படி அவர் வருவாரு? அப்புறம் தேவையில்லாம தோழர்கள்ட்ட போய் தகராறு, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில போய் கண்ணா பின்னான்னு தகராறு. அந்த தகராறு ஏன் வருகிறது? கம்யூனிஸ்ட்காரங்க திருப்பி உனக்கு என்ன அரசியல் தெரியும், உட்காரியா கீழன்னு, லெனின் மார்க்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் கரைத்து குடித்து அரசியலில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய தோழர்கள், பொது உடைமையை ஆதரித்து பேசக்கூடியவர்கள், அவங்க எந்த காலகட்டத்திலும் அவர்களை அழிக்கவே முடியாது. அவர்கள் பெருசா வரலனாலும் ஒரு காலத்துல தமிழகத்திலே பெரிதாக வந்தவர்கள் தான். ஆனால் அதற்கு பின்னாலே பேரறிஞர் அண்ணா என்கின்ற பெருந்தகை அண்ணா தோன்றிய பின்னால் அவர் தமிழ் ஆற்றல் மிக்க பேச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை மேலே எடுத்து வர காரணமானது. இந்த ஆதிக்கம் செலுத்திய கட்சிகளை எல்லாம் அடியோடு இல்லாமல் செய்வதற்கு காரணமானது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அவர்களோடு தகராறு. இதெல்லாம் எங்ககிட்ட வாழ ஆட்டாதீங்க, நான் வேற மாதிரி ஆயிடும் சொல்லி திருப்பி அவங்க பதில் சொல்றாங்க. ஆக திருமா அந்த அணியிலே இருக்கிறார், அவரோடு தகராறு. கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அணியிலே இருக்கிறது, அவரோடு தகராறு. சரி, என்னதான் ஆனாலும் நான் தனித்தே நிற்பேன், முடியவே முடியாது, என்னை மாற்றவே முடியாது, நான் அப்படித்தான் ஒரு முடிவு எடுப்பேன்றது சீமான். நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு அழிவை நான் நோக்கி போவதற்கு இந்த அழிவை அடைத்து போக வேண்டுமான்னு இன்னும் சொன்னீங்க நீங்க. ஒரு தீங்கை வைத்து நான் இன்னொரு தீங்கை எப்படி நான் அகற்ற முடியும்? ஒரு தீங்கை வைத்துக் கொண்டு இன்னொரு தீங்கை அகற்ற முடியுமான்னு கேட்கிறாரு அவரு. யாரு? சீமான். இப்ப சீமானும் இல்லை, திருமாவளவனும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை, முஸ்லீம் லீக் வரப்போவதும் இல்லை. ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அப்படி பிஜேபியோட ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்ப அங்க வரமாட்டாங்க, அந்த கட்சி வராது, முஸ்லீம் லீக் வராது. அப்புறம் என்ன இருக்கு வேற? திமுக கூட்டணியில் இருக்கிறது, வைகோ அண்ணா வரப்போறது இல்லை. ஒரே கட்சி, அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய ஆற்றலுக்கும் வைகோ அண்ணா எந்த காலத்திலையும் இவரை திரும்பி கூட பார்க்க மாட்டார் பழனிசாமிய. ஏன்னா அம்மாவோடு பாராட்டுதலையும் பெற்றவர். அம்மா அவருக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்து கைதும் செய்தார். இதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம் இல்லை கீம். அதுவும் வராது. அப்ப காங்கிரஸ் வரவே வராது. காங்கிரஸ் இங்க வச்சு பாலிடிக்ஸ் இல்லை, அரசியலில் இல்லை. இங்க பத்தி இப்ப காங்கிரஸை பொறுத்தவரை மத்தியிலே என்ன இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லி அந்த இந்தியா கூட்டணி தான் அவர்களுக்கு முக்கியம். ஆகவே ஒரு சீட்டு 2 சீட்டு விட்டு கொடுத்து போவார்கள். ஆகவே மத்தியிலே வலுவிழக்க அவர்கள் காரணமாக மாட்டார்கள். அது எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம், எனக்கு தெரியாம கேட்கிறேன். லெட்டர் பேடு கட்சிகள் எவ்வளவோ இருக்கு, அவங்க கூட இந்த பழனிசாமியோட வரமாட்டேங்கிறாங்க. லெட்டர் பேடு இருக்க கட்சியாவது பாடினா எவனும் வர்றது தயாரா இல்லை. இவரை பார்த்தாலே ஓடுறான் எல்லாரும். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொல்கிறார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி எங்க கூட்டணியில வரும் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு. அது பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியா இருக்கும். பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் பீப்புள் பிபிபிபின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, அது பாகிஸ்தான்ல இருக்கு. ரொம்ப எழுச்சியா ஆரவாரமா இருக்கும். அதை வேணா போய் கூட்டுறது சொல்லுங்க. நாங்க போய் அவங்களோட கூட்டணி வைக்கணும்ன்றீங்க வச்சா.
இம்ரான் கான் கூட தான் கூட்டணி வைக்கணும்ன்றீங்க வச்சா. அப்படி ஏதாவது பிடிச்சி வெளிநாடு இப்படி இப்படி சுத்தி கித்தி அங்க இருக்க கட்சிகளை கொஞ்சம் ஆதரவு திரட்டி ஏதாவது கொஞ்சம் இது மாதிரி என் பேர் பழனிசாமிங்க, நான் இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் கேட்டா அங்கதான் கிடைக்கும். இங்க ஒரு பார்ட்டியும் கிடைக்காது. இல்ல சார், நீங்க சொல்றீங்க ஏதோ அந்நிய நாட்டுல உள்ள ஏதோ ஒரு கட்சியை சொல்றீங்க. நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க போலயே. இல்ல குறைச்சிலாம் கிடையாது. ஒரு ஒரு மதிப்பிடுறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கணும். அது ஒண்ணு குறைவா இருக்கணும், அதிகமா இருக்கணும். இங்க அளவுகோலே இல்ல. குறைச்சின்றது எங்க வந்துச்சு? இருந்தா தானே குறைக்க முடியும், இருந்தா தானே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆகவே இங்க ஒண்ணுமே கிடையாது. அகப்பையில் இருந்தா தான் வரும், பாத்திரத்தில் இருந்தா தானே வரும் மேல. ஒண்ணுமே இல்லையே இங்க. ஆகவே ஒண்ணுமே இல்லாத ஒரு நபரை பத்தி என்ன பேசுறது? அவர் ஒரு என்ன சொல்றது, கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் என்னோடு, தாளங்கள் போடும் பின்னோடு, தலையை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடுன்னு காசேதான் கடவுளப்பான்னு ஒரு பாட்டுல வரும் இந்த வரிகள். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆகவே காசை வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, அது பெரிய விஷயமே இல்லை. காசு இல்லாம கூட்டம் கொண்டது அம்மாவுக்கு, தலைவருக்கு, பேரறிஞர் அண்ணா பேச்சை கேட்கறதுக்கு அணிதிரண்டு வருவார்கள் குடும்பமாக. அப்படி இருந்த இயக்கம் தந்தை பெரியார் பின்னால் மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டம், எந்த ஆதாயமும் இல்லாமல் என்ற கூட்டம், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்படி. அதுக்கு பின்னாடி நான் உண்மையை ஒத்துக்கணும்னா விஜயகாந்த் வரப்போ ஒரு பெரிய கூட்டம் காசு வாங்காம வரும். ஆனா நாஞ்சில் சம்பத் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு வேலை பண்ண 2 போர்டை டி நகர்ல புகழேந்தி பேசுகிறார் அப்படின்னு போடு, கொஞ்சம் தூரம் தள்ளி 2-3 தெருவு தள்ளி பழனிசாமி பேசுகிறார்னு போடு. ஆள்லாம் கூப்பிடாத, காசு கொடுத்து. அவர் புகழேந்தி கூப்பிட்டு வர மாட்டார். நீ வா, தனியா வா, எத்தனை பேர் பேச்சு கேட்கறதுக்கு வருவான்றத பாப்போம் நம்மான்னு. அவரே பெரிய பேச்சாற்றல் மிக்கவர் அண்ணன். அவர் சொல்லுவார், அப்படி உங்களுக்கு இங்க காசு இல்லைன்னா 10 பேர் வரமாட்டான் சார் இந்த அளவு பாக்குறதுக்கு. நீங்க வேற நீ அளவுகோலை பத்தி பேச போயிட்டீங்க. பணம் இல்ல பழனிசாமி கிட்டனா வீட்டுல 10 பேர் இருக்க மாட்டான், 10 பேர். அதுல ஒண்ணு கூட குறையாது. ஏன்னா அந்த வீடு கூட்டுறவங்க, தண்ணி எடுத்துட்டு வர்றவங்க, சமைக்கிறவங்க, இப்படிதான் 10 பேர் இருப்பாங்களே தவிர கட்சிக்காரன் இந்த பணம் இல்ல பழனிசாமி கிட்டனா ஒருத்தர் கூட திரும்பி வர மாட்டாங்க. பணத்துக்காக அலைகிற கூட்டம் அது. அது கூலிக்காக வருகின்ற கூட்டம். அதெல்லாம் ஒரு கணக்குல சீரியஸா எடுத்துக்காதீங்க. அப்படின்னா எப்பயும் சிரஞ்சீவி முதலமைச்சர் இருக்கணும் ஆந்திராவில. அந்த கூட்டம் ஒரு கூட்டமா பார்த்திருக்கீங்களா நீங்க? எப்படிப்பட்ட கூட்டம் எல்லாம் சேர்ந்தது. அவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்னு அதான் சார் சொன்னான். ஆகவே இந்த நபரை இனி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மக்கள் என்பதுதான் தெளிவான. இப்ப தொடர்ச்சியா பல தனியார் தொலைக்காட்சிகள்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் உங்களுடைய கூட்டணியிலே அங்கம் வைக்க முடியுமா என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர் காலம் பதில் சொல்லும் என்ற ஒரு பதிலை கூறுகிறார். ஆனால் ஓபிஎஸ்ஐ பற்றி கேட்கும் பொழுது அது காலம் கடந்து விட்டது என்று கூறுகிறார். இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த தினகரன் யார் தெரியுமா? முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. காலம் பதில் சொல்லுன்னு சொன்னார்ல, காலத்தால் அழிக்க முடியாத சரித்திரம் அது. காலையில எழுந்து போய் கை கட்டிட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி தினகரன் நிக்கிறோம். தினம் முதலமைச்சர் தலைமை கழகத்துக்கு போவாரு, அவருடைய நாற்காலியில உட்கார்ந்துருப்பாரு. வாங்க பழனிசாமி அப்படின்னு பக்கத்துல ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைப்பாங்க. அவரு சொல்ற வரைக்கும் உட்கார மாட்டார், நின்றுட்டு இருப்பாரு. இது இப்ப சொன்னாரு, என்ன டைலாக் சொன்னீங்க? காலம் பதில் சொல்லும். காலம் சொன்ன பதிலை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பின்னால ஆட்சி, அதிகாரம், கட்சி இத்தனையும் ஜெயிலுக்கு போறப்ப சின்னம்மான்ற ஒருத்தங்க தூக்கி தினகரன்ற ஒரு நபரை நம்பி கொடுத்து அவர் ரெட்டையில கேஸுக்கு ஜெயிலுக்கு போய் டெல்லிக்கு பின்னாடியே நானும் போய் அவரை காப்பாற்றுற முயற்சியில் இறங்கி, அது ஒரு பெரிய வரலாறு. மனசாட்சி இருப்பவர்கள் அதை மறக்கவே கூடாது. அண்ணன் சம்பத்தை அழைத்தேன், எல்லாரையும் கூட்டு ஒரு பெரிய பிரச்சாரம் எல்லாம் போனேன். மாபெரும் ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் பூரா சவுத்துலயே பூந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்படியே அவர் வெளியில் வரும்போது சொன்னார், உங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இல்லைன்னா புகழேந்தி நான் வந்தே இருக்க முடியாதுன்னார். ஏன் சொல்ல வரேன்னா,
எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது, நாமினேஷன் போட்ட அன்னைக்கு முதல் தடவை தொப்பி சின்னம்னு நினைக்கிறேன். பழனிசாமி வந்து திரும்புறாரு. அப்ப ஏதோ ஒரு கெலட் ஆயிடுச்சு. ஒரு பிரிட்ஜ் கிட்ட ஏதோ ஒரு நாமினேஷன் போட்டு வந்தப்போ பயங்கர ரகளை, காரை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க முதலமைச்சர் காரை. அவ்வளவு துடிப்பா இருந்தது அந்த நேரம், எழுச்சியா இருந்தது. ஆகவே அந்த சின்னம்மா கொடுத்த ஆட்சி அதிகாரம், அமைச்சர்கள் அது இது எல்லாத்தையும் கொடுத்து, கட்சியும் கொடுத்து போனாங்க. அதையெல்லாம் பறிகொடுத்தவர் டிடிவி தினகரன். அதை ஆக்கிரமிப்பு செய்து கைப்பற்றி இதே தினகரனை தெரு தெருவாக அலைய விட்டு, தினகரனா பழனிசாமியா என்கின்ற போரில் நிராயுதபாணியாக நிற்கின்ற சூழ்நிலை இப்பொழுது தினகரனுக்கு. அந்த தினகரன் என்ன சொன்னீங்க? நம்ம இன்டர்வியூ தந்தியில ஹரி பண்ண இன்டர்வியூ சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன சொல்லுங்க? அது அதான் காலம் முடிவு செய்யும். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சம்பந்தமான பேசும்பொழுது அது வந்து காலம் கடந்து விட்டது. யார சொல்றது? ஆட்சி அதிகாரத்தை புடுங்கிக் கொண்டு அதன் மீது சர்வாதிகார போக்கோடு திமிரோடு ஆணவத்தோடு இருக்கின்ற ஒரு மனிதர் சொல்லுகின்ற பதில் காலம் பதில் சொல்லும். அப்புறம் ஓபிஎஸ்க்கு என்ன சொல்றாரு? காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட், காலம் கடந்து விட்டது. ஏனென்றால் நன்றி உள்ளவர்கள் நன்றி கெட்டவர்களோடு இருக்க முடியாது. ஆகவே நன்றி கெட்ட பழனிசாமி ஒரு விசுவாசமுள்ள ஓபிஎஸோடு இருக்க முடியாது. ஆகவே காலம் கடந்து விட்டது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. மிக சரியா அவரு ஏதோ கேட்கிறாரு, பதில் சொல்றாரு. அவர் போட்டு வாங்கிட்டாரு, என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அந்த இன்டர்வியூ பண்ண அன்பிற்கினிய நண்பர் அழகா கேட்டார். திருப்பின்றது ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கேன்னு. அந்த திருப்பிங்கிறத தமிழகத்துக்கு அந்த வார்த்தைகளை பழனிசாமி சொன்ன பின்னால் தமிழகம் முழுவதும் பேச வைத்தது புகழேந்தி தான். திருப்பி இன்றைக்கு இதெல்லாம் தமிழ் அகராதியில் இல்லாத சொற்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அவருக்கே ஒரு தமிழ்ல பேசுவார். ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. ஆகவே அதை கூட கேட்டாங்க, கிண்டல் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க சார், அதையும் போய் சீரியஸா எடுத்துக்கிறீங்க நீங்க வேற. நீங்க அவங்களுக்கு பொழுது போல, அக்கீமுக்கு வந்து பொழுது போலன்னு சொல்ல மாட்டேன், யாராவது அறிவாய்ந்தவர்களை பிடிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. இப்ப பழனிசாமி தினமும் பண்றது காமெடி, அவரோட ஒரு இன்டர்வியூ பண்றாங்கன்னா அவங்களுக்கு பொழுது போல. ஆகவே அவர் உட்கார வச்சு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, வலைத்தளங்களை ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ப எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல, ஊத்தி மொழிவிட்டு இருக்காங்க. இவ்வளவு மாத்தி அவர் பேசுறது எடுத்து போட்டுட்டு இருக்கிறது. இறுதியான ஒரு கேள்வி சார், வரக்கூடிய 26ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வர இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இதுவரை இந்த கூட்டணி விவகாரமாக இருக்கட்டும், இந்த எல்லா விவகாரத்தையும் திரு அமித்ஷா அவர்கள் தான் கையாண்டார். தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை இந்த சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? நீங்களா ஒரு கற்பனைக்கு மேனி தந்து, நீங்களா ஒரு கேள்வியை ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க வந்து மோடியை எடப்பாடி சந்திக்க போகிறார். இன்னொரு ரஷ்ய அதிபர் புதினை மோடி சந்திக்க போகிறார். அவருக்கு அதே வேலைதான் மோடிக்கு. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் இருக்காரு, மீதி நாள்லாம் ஃபாரின்ல தான் இருக்காரு. அவர் பல நாட்டு அதிபர்களை சந்திக்கிறார். அந்த அதிபர்கள் தான் அப்புறம் ஆப்பு வைக்கிறான். அது மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருக்காரு அவரு. அது மாதிரி என்னவோ பழனிசாமி மோடியை சந்திக்க போகிறார்னா என்ன சார் இது நாட்டுல? எனக்கு ஏன் இந்த நீங்கெல்லாம் வந்து இப்படி சேர்ந்துக்கிட்டு கேள்விகளை கேட்குறீங்கன்னு. இது என்ன ஒரு அதிசய பிராணியா இது? எடப்பாடி பழனிசாமி ஒரு புது வகையான ஒரு மிருகத்தை ஒரு மனிதர் சந்திக்கிறார் அப்படின்னு 7 உலகத்திலேயே அதிசயங்கள் இருக்கிறது, ஒரு 8வது அதிசயத்தை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. மோடிய எடப்பாடி பாக்குறது, எடப்பாடி பழனிசாமிய மோடி பாக்குறது ஒரு விஷயமாக்கி சொல்ற விஷயம். அவர் பாட்டுக்கு வர்றாரு, எங்கேயும் ஒரு போவாரு, இப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போவாரு. அதுக்குள்ள 15 நியூஸ் போகும். காலையில் தனியாக பேசுகிறார்கள், மாலையில் சந்தித்து பேசுகிறார்கள், ஒரே படுக்கையில் பேசுகிறார்கள், ஒரே நாற்காலியில் அமர்கிறார்கள். ஐயோ ஐயோ, இவன் ஏதாவது மண்டையில இருக்கவங்ககிட்ட இன்னொரு அறிவாளி பேசினா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாதவர்கிட்ட என்ன பேசுறது? இப்போ நீங்க என்ன கணக்கு போடுறீங்க சொல்லுங்க? நீங்க ஒண்ணு மறந்துட்டே பேசிட்டீங்க. இவர் என்ன ஆட்சிக்கு வந்துட போறாரா? இவர் என்ன ஆட்சிக்கு வந்துட போறாரா? பிஜேபி 10 சீட்டு வந்துருமா தமிழ்நாட்டுல? இல்ல பழனிசாமி 10 சீட்டு வந்துருவாரா? வர முடியாது சார். எல்லா இடத்துலயும் நீங்க டிவியில உட்காந்து தூத்துக்குடி சம்பவம் மாதிரி பார்க்க தானே போறீங்க. நான் கூட சட்டமன்ற பிரச்சாரத்துக்கு போறேன். பாப்பீங்கல்ல உட்காந்து நீங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு டெபாசிட் தேடுதான்னு தேடிக்கிட்டு இருக்கணும். எல்லா இடத்துலயும் போயிடும், வாஷ் அவுட் ஆயிடும்.
விஜயனுடைய என்ட்ரி பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. விஜய் என்ன டிக்ளேர் பண்றாரு, விஜய் நம்மளை கூப்பிட்டுக்காரா நினைக்கிற அளவுக்கு மோசமா தரம் தாழ்ந்து போயிருக்கின்ற இந்த இயக்கம், இந்த அணி பழனிசாமி தலைமையில் மோடியை பக்கத்துல வச்சுக்கிட்டோம், எவ்வளவு பேரை வேணாலும் பக்கத்துல வச்சுக்கிட்டுமே. என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க, கூட்டணி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும். ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க அசைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்க நீங்க. மோடி சேரிட்டு யார் வேணாலும் சேரிட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. ஆகவே ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவது என்பது பழனிசாமி தலைமை இருக்கின்ற வரை நடக்காத, இயலாத, முடியாத, முடிவுக்கு வராத ஒரு தீர்ப்பு. முடியவே முடியாது. மக்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பழனிசாமி என்கின்ற தலைமை மாற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வழி பிறக்கும். அப்பொழுதுதான் திராவிட இயக்கம் 58 ஆண்டுகளாக ஆட்சி கட்டிலே இருக்கிறது, ஒரு மாற்றம் வரும் எப்பொழுதும் போல. ஆகவே இவர் இருக்கின்றவரை ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன் சார், ஒரு மாநகராட்சி, ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சியில ஜெயிக்காத ஒரு ஆளு எப்படி சார் ஜெயிச்சிருவாரு? எல்லாம் ஊரெல்லாம் 10 தோல்வி பழனிசாமின்றான். இவர் மோடி பார்த்தா என்ன, அந்த அமைச்சரவையே பழனிசாமியை பார்த்தா என்ன, பழனிசாமி போய் அவர் காலில் விழுந்தா என்ன, ஒன்னும் நடக்க போறது வேஸ்ட். சார், இப்ப ஏற்கனவே ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு பேட்டிலும் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதை தொடர்ந்து இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க தலைமையில ஒரு மெகா கூட்டணி ஆலைன்னு சொல்றாரு. அந்த பிரதமர் மோடி அவர்களுடைய சந்திப்புக்கு பிறகு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்காதா ஒரு கூட்டணி அச்சாரமாக? ஏதாவது முகமது பின் துக்ளக் பாத்திருக்கீங்களா படம்? ஷோ அட்டகாசமா பண்ணுவார் அந்த கேரக்டரை. அது மாதிரி பண்ணவே முடியாது. ரொம்ப நல்லா இருக்கும். தினம் ஒண்ணு பேசுறது. டெல்லி தான் முடிவு எடுக்கணும். அவர் தான், அமித்ஷா தான் சொல்லணும். இது ஒரு இடத்துல பேசுறது. இன்னொரு இடத்துல இல்ல நாங்க தனியாக ஆட்சி அமைப்போம், அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஒரு ஆட்சி அமைக்கும், அதை இன்னொரு இடத்துல பேசுறது. என்னங்க ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சார், நீங்க முதல்ல தயவு செஞ்சு அதிமுகனே சொல்லாதீங்க. அத எடப்பாடி அதிமுக அணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சி. அவங்களோட பாமக இருக்கலாம், இது சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்களோட சேர்ந்து இருக்கலாம். அதுல ஒரு கட்சி அதிமுகன்றது அவங்க கணக்கு. அதை ஒத்துக்கிட்டு தான் உள்ள போனது இவர் கணக்கு. அவன் போட்ட கணக்கு, இவன் போட்ட கணக்கு, இரண்டும் பிழையானது. எவன் போட்ட கணக்கிற்கோ அது முடிவாகிறது. பார்த்துட்டு வேடிக்கை தான். ஆகவே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பொய்யை பேசுகின்ற ஒரு ஒரு கோயாபல்ஸ் மாதிரி ஆகிட்டு இருக்க பழனிசாமி. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. அவருக்கும் புரியல, இருக்கவனும் புரியல. ஏதாவது நீங்க கூர்ந்து அவரை கவனிச்சீங்கன்னா கீழ்ப்பாக்கத்துக்கு போக வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அது குழப்பத்தை உண்டு பண்ணும். அது அவங்களும் சார் மறுபடியும் சொல்லிட்டாருல பழனிசாமி ரொம்ப தெளிவா, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், நாங்க தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைப்போம். அது எங்கன்னு தெரியல. கோவாவில் போனாலும் முடியாது, புதுச்சேரியில போனாலும் முடியாது. ஆனா அவர் சொல்றாருல அந்த ஸ்பீடா, அது யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்த்து பேசுறாங்களா பாத்தீங்களா? பிஜேபியில இருந்து எங்கேயாவது குரல் வருதா பாத்தீங்களா? அவன் அடக்கி வாசிக்கிறான். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் அடக்கி வாசிக்கிறாதால அண்ணாமலையை தூக்கிட்டாங்களேன்னு நயினாருக்கு பயம். அதனால அடக்கி வாசிக்கிறாரு. அவர் பேசுற மாதிரி எல்லாம் இனிமேல் யாரும் பேச முடியாது. ஒரு பச்சை துரோகி எனது வாழ்நாள் அரசியல் பார்த்தேன் என்றால் அது பழனிசாமி தான். அவருக்கு என்ன அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஆகவே அவரெல்லாம் கோட்டைக்கு போறதுக்கு தகுதி இல்லாதவர். போயிட்டாரு. அவரு என்ன கூத்தூர்ல நடந்த கூத்துல வந்தவர் அப்படிலாம் பேசுனாரு. அவரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அண்ணாமலை பேசுறது போயிட்டு இருக்கு பாருங்க வலைத்தளங்கள்லாம். படசு பேசுறதெல்லாம் போனார், பிடிச்சு விட்டாரு. ஆகவே இவரால் தான் 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடம் பின்னாடி போச்சு, அதிமுக முடிஞ்சிருச்சு, நாங்க மேல வந்துட்டோம்னு பேசுனார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவர். விடுங்க, அவர் சொல்றதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நிச்சயமா சார். நடப்பு அரசியல் சம்பந்தமாக அஇஅதிமுகவுடைய நகர்வுகள் மற்றும் பல்வேறு சமகால நிகழ்வுகள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி ஹக்கீம். ரொம்ப நேரமா என்ன பிடிச்சி ஒரு 20 நிமிஷமா ஒரு ஜோக்கரை பத்தி பேச வச்சுட்டீங்க. ஆகவே பேச வைத்த உங்களுக்கும் நன்றி. வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கும் நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.